ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே அமிழ்தம். இன்றைக்கி நம்ம சேனலில் உளுந்து பருப்பு தேங்காய் பால் கஞ்சி, அது கூடவே தொட்டுக்கிறதுக்கு மல்லி அல்லது தனியா துவையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கஞ்சி செய்கிறதுக்கு அரை கப் முழு உளுந்து எடுத்துக்கோங்க. அரை கப் அப்படிங்கிறது 100 கிராம் உளுந்து எடுத்துருக்கிறேன். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அரை கப் உளுந்துக்கு 1 கப் அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி எந்த அரிசியாக வேணாலும் இருக்கலாம். சாப்பாட்டு ரைஸ் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு கைப்பிடிக்கு பதிலாக ஒரு கைப்பிடி பச்சரிசி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சூடானா மட்டும் போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ துவையல் செய்கிறதுக்கு 5 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். இது மசாலா பொருட்களுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய அதே மல்லி தான் நான் எடுத்துருக்கிறேன். 5 ஸ்பூன் மல்லிக்கு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ரெண்டையுமே நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கருவேப்பிலை நல்லாவே பிடிக்கும் அப்படின்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் துருவின தேங்காய், காரத்துக்கு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொறுமையாக வருங்க, ரொம்ப கருக்கிட வேண்டாம். இந்த அளவு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டியாக துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கஞ்சி செய்கிறதுக்கு நம்ம ஊற வச்சுருக்கிற உளுந்து அரிசியை ஒரு குக்கரில் மாற்றிட்டு 4லேருந்து 5 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா ஒரு கை நிறைய உரிச்ச வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காயப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்தளவு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு தேவையான அளவு தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டால் மட்டும் போதும், ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், சூப்பரான உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது வயிற்றுப்புண், அல்சர் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ரொம்ப நல்லது. இது முக்கியமாக இந்த மல்லி துவையலோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உணவே அமிழ்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.